முடிஞ்சிருச்சு, நாங்க கிளம்பவா? எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வை. எதையும் எவ்வளவு லாட்டிட்டு போயிட போறாள் சரியா? அம்மா எல்லாரும் வந்ததுல யாரையும் தனித்தனியா கவனிக்க முடியல, எதுவும் கோச்சிக்காதீங்க சரியா? அதெல்லாம் ஒண்ணும் கோவம் கிடையாதுக்கா. இப்ப நமக்குள்ள என்ன இருக்கு? யாரோ எவரோ நாங்க இந்த இங்கன தானே இருக்கோம். அதெல்லாம் நாங்க ஒண்ணும் நினைக்க மாட்டோம். இந்த சடங்கு செஞ்சு நலுங்கு வச்சதுக்கு ஏதோ கப்பு ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்தால தங்கமயில, அது உங்களுக்கெல்லாம் தெரியல? என்ன வெறும் கையை விசிக்கிட்டு கிளம்பிட்டீங்க? இந்த இருங்க, ஒரு பையில ஆளுக்கு 2-3 வெத்தலை பக்கம் லட்டு ஜிலேபி போட்டு தரேன், பிள்ளைய வீட்டில் தின்னுங்கடி. உன் வீட்டு இத்து பண்ண லட்டு ஜிலேபிக்கு தானே புள்ளைவ அலைவதுவேன். அப்பயும் ஜோறுக்கு கொடுத்து அனுப்புறேன்னா எங்கேயாவது வாயிலிருந்து வருதா பாரு. தங்கமயில உங்களுக்கு கப்பு கொடுக்கலையா? எல்லாருக்கும் கணக்கு பண்ணி தானே வாங்கிட்டு வந்தா? நான் கூட உங்க 3 பேருக்கு தனியால எடுத்து வச்சேன். எவளும் எங்களுக்கு எதுவும் கொடுக்கல. சரி ஏதோ மரியாதை கொடுத்து வந்து கூப்பிட்டுறியே வீடு தேடின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். இந்த பாருடி வசந்தி, என்ன பேசுறா பத்தியா சின்ன பொண்ணு? என்ன சின்ன பொண்ணு நீ இப்படி நினைச்சுப்பட்ட? இந்த சடங்கு முடிஞ்சு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நாங்கள் 3 பேரும் இங்கே தான் இருக்கோம். அதை பார்த்துட்டு உன் மாமியார் அங்கேருந்து எங்கேயாவது குதிச்சு வந்து நீங்கள் தான் என் குடும்பம் பிரியறதுக்கு காரணம், உங்களால் தான் எல்லாம் நாசமாக போகுதுன்னு எங்களை கத்துறதுக்கா? வசந்தி வா கிளம்பு. என்ன சின்ன பொண்ணு, என்னமோ காலில் சுடு தண்ணியை ஊத்துன மாதிரி கிளம்புங்கிற? வீட்டில் என்ன வேலையை செய்ய போற? இரு, ஒரு கவரில் பிரியாணி சுத்த போட்டு கொண்டு வரேன், எடுத்துட்டு போ. நீயும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறியே தவிர ஒன்றும் எடுத்துட்டு வந்து கண்ணில் காட்ட மாட்டேங்கிறிய. ஏய் ஏன் கொலிசாடாவே, ஏன் கறி குழம்பே, ஓ குட்டி பப்பினா டேக் மீ டேக் மீ. எம்மாடி மச்சான், நீ மனசு வச்சா நம்ம உரசிக்கலாம். எஞ்சி சீக்கு சீக்குச்சா. ஏண்டி தங்கம், எல்லாருக்கும் கப்பு கொடுத்தியே, இந்த இவ 3 பேருக்கும் கொடுக்கல போல இருக்கு. கப்பு எதுவும் இருக்காடி மிச்சம் மீதி? இவளுவளுக்கா? ஏது கப்பு? எல்லாத்தையும் எண்ணி தான் எடுத்துட்டு வந்தேன். ஒன்றும் இல்லாத ஒவ்வொருத்தையும் வீட்டுக்கு 2-2ன்னு வாரிக்கிட்டு போயிட்டாலுவே. நான் என்ன செய்ய? ஃபங்க்ஷன் வைக்கிற அன்னைக்கு வாங்கி தரம்னு சொல்லி அனுப்பு. ஏன் கப்பு கொடுக்கலன்னு சண்டை போட்டுக்கிட்டு நிற்கிறாள் போல. இவ்வளோ வீடு வரைக்கும் கூப்பிட்டுட்டு வந்து உட்கார வச்சு சோறு பட்டதே பரிசுன்னு சொல்லுங்க. தங்கமேலே யார் எப்போ எதை ஓசில கொடுப்பாங்கன்னு அலைகிற ஆளு நீ தாண்டி. நாங்கள் ஒன்றும் கிடையாது. ஒரு கப்பு வாங்குறதுக்கு வழி இல்லாமல நாங்கள் உன் வீடு தேடி வந்தோம். அதுதான் தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு என் மைண்ட் கிட்ட என்னைய பத்தி குறை வேற சொல்றீங்க? கப்பு நான் தரல, நேரம் என்னைய வந்து தானே கேட்கணும். எதுக்கு என் மைண்ட் கிட்ட சொல்றீங்க? மறுபடியும் குடும்பத்தை பிரிக்கிற வேலையில இறக்கிட்டு போல. கொஞ்ச நேரம் என் குடும்பம் ஒத்துமையா இருக்க முடியலையே. ஊர்கண்ணு பாதுன்னா உங்க 3 பேர் கண்ணு தான் மீதியா இருக்கு. இந்த தங்க, இனிமே ஓட்ட ரெடியா மாதிரி ஓயாம கத்திக்கிட்டே இரு. என்ன கேட்குறாங்களோ அதுக்கு மட்டும் பதில் சொல்ல வேண்டியதுன்னு எதுக்கு ஆகாத பேச்செல்லாம் பேசுற? ஆகாத பேச்செல்லாம் நான் ஒன்றும் பேசல மைனி, நீங்க தான் ஆரம்பிச்சீங்க முதல்ல, புரியுதா? கப்பு கொடுக்கலையாம கப்பு? இவ்வளோ பெரிய மகாராணிவ, இவ்வளோக்கு கப்பு ஒன்று தான் கேடு. கப்பெல்லாம் இருக்குதான், தர முடியாது இவ்வளோக்கு. என் ஃப்ரெண்டுவ கீதா செல்வி ஷீலாலாம் வருவாளுவ, அவளுக்கு கொடுக்கறதுக்கு வச்சிருக்கேன். பாத்தியா, ஃப்ரெண்டுவலாம் கீதா செல்வி ஷீலாலாம். ஏடி ராதிகா, முந்தானேத்து தானே இவ்வளோ குறுப்பா அடிச்சுக்கிட்டலவ, இப்போ என்ன ஃப்ரெண்டுங்கிற? இவளுக்கெல்லாம் வெக்கமான சூடுசாரணையே இருக்காதா? எப்போ அடிச்சுக்கோ எப்போ சேர்ந்துக்கோன்னு சொல்லவே முடியலையே. சோத்துல உப்பு போட்டு தின்னாதானே? இடி அது அப்படி கிடையாது. சோத்துல எல்லாம் உப்பதான் போட்டு நல்ல வக்கனையா தான் திங்குது. ஒரு வீட்டு சோறு தின்னாதானே வீட்டோட கிடக்கும். இதான் ஊர்ல அப்படியே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அலையுத. அளவுனா அவ்வளோ ஏண்டி எனக்கு கப்பு தரலன்னு கொண்ட முடிய பிடிச்சி ஆஞ்சு விட்டாலுவனா என்ன பண்றது? அதுக்கு தான் திருட்டுத்தனமா எடுத்து வச்சிருக்கு. இக்க வாக்கா, சும்மா இந்த ஒரு கப்புக்காவா நம்ம எங்கி கிடக்குறோம்? மைனிய இப்ப வழியை விட போறீங்களா இல்லையா? நான் போகணும் பாருங்க உள்ளார. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு வழி வேற விடணுமா உனக்கு? அப்படி நான் என்ன தப்பு செஞ்சேன்? எதுக்கு அப்படி முறைச்சுக்கிட்டு பேசுறீங்க? ஏண்டி, வீட்டுக்கே வராதவர்களுக்கு கப் எடுத்து வச்சிருக்க, இந்த வந்துட்டு வெறும் கையோட திரும்பி போறாளுவ, இவளுக்கு கொடுத்தா என்னடி? உனக்கு வேணும்னா உன் கூட்டுக்காரிகளுக்கு நீ வாங்கி கொடு, என்னையே வந்து ஏன் கேட்குற? அடியே, அத்தை மறைக்கு சடங்கு வைக்க நீ தானடி எல்லாருக்கும் வாங்கி தரணும். என்னடி நீ இப்படி செய்யும் போது பார்த்து பார்த்தா செய்வாங்க. அதான் வந்தாலுவ சோத்த தின்னாலுவ, அப்புறம் என்ன கப்பு? அப்படியே போ சொல்லு. ஏக்கா சும்மா வீட்டுக்கு அவகிட்ட எல்லாத்துக்கும் போய் மல்லு கட்டிக்கிட்டு நிக்காத. ஏதோ காரியம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கம்முன்னு போ. இப்ப நம்ம வீட்டு காரியம் தானே, கப்பு இல்லாட்டி என்ன? அது எப்படி வசந்தி? எல்லாரும் வந்திருக்காங்கன்னா இருக்கிறவங்களுக்கு தானே கொடுக்கணும். இல்லாதவளுக்கு எடுத்து வச்சிருக்கானா இவளுக்கு எவ்வளவு இருமாப்பு. அப்ப நம்ம என்ன வேணா செய்யலாம், நம்ம யாருக்கு வேணா கொடுக்கலாம். இந்த வீட்டுல யாரு கேட்க போறாங்கன்னு நினைப்பு தானே இவளுக்கு. இந்த மைனி சும்மா இவ்வளவு வச்சுக்கிட்டு எதுவும் பேசிக்கிட்டு நிக்காத பாத்துக்க. வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு தான் கப்பு கணக்கு பண்ணி வாங்கிட்டு வந்தேன். அவளும் நல்லா இருக்குன்னு பாத்துக்கிட்டு 2-3 எடுத்து போயிட்டாலுவ. அதுக்கு நான் என்ன செய்யறது? எல்லாரும் வந்து அடிச்சு பிடிச்சிட்டு வாங்கினாங்களே, அப்ப இவ்வளவு வந்து வாங்க வேண்டியதானே? எங்க வாய் பத்திக்கிட்டு கிடந்தாலுவ. இந்த தாங்க அப்படி எல்லாம் அடிச்சு பிடிச்சுதான் வாங்கணும்னு எங்களுக்கு ஒரு அவசியமும் கிடையாது. பேசாம போறியா? அப்ப எதுக்கு வம்பு வாங்கிக்கிட்டு நிக்கிறீங்களா? கப்பு இல்லன்னு தெரிஞ்சிருச்சுல, போக வேண்டியதானே? பிள்ளைய கிளி விட்டுட்டு தொட்டிலி ஆட்டுவாளுங்களாம். எப்பாடி எப்பா? ஏக்கா நாங்க படக்கு போறோம்னு தானே சொன்னோம். நீ தான் இப்ப வழியில போற மாதிரியா தான் எங்க மேல வந்து ஏறாத்தன்ற கதையை இவ்வளவு இழுத்து எங்ககிட்ட விட்டுவிட்ட. சரி இருங்க, ஆளுக்கு ஒரு கவரை பிரியாணியாவது போட்டு தர, எடுத்துட்டு போங்க. அவ்வளோத்தையும் அள்ளி கொடுத்துட்டா நாம என்ன செய்யறது? தங்க போய் சிக்கன் எடுத்து வை எல்லாத்தையும். அக்கா அதெல்லாம் வேணாம், வீட்டுக்கு 4 பேர் வருவாங்க போவாங்க, அவங்களுக்கு எல்லாம் சாப்பிட கொடு சரியா? கிட்டி தெருவே அள்ளிக்கிட்டு போயிடுச்சுடி. இங்க எங்க இருக்கு, கொஞ்சோண்டு தான் கிடக்கு, அது எடுத்து தர, எடுத்துட்டு போங்க. வேணாமுக்கா, அப்புறம் எதுவும் யாரும் பார்த்தாங்கன்னா ஏதாவது நினைப்பாங்க. இங்க பாருவ போனாலுவ அந்த வீட்லயே கடையா கடந்தே வாரிக்கிட்டு வராளுவன்னு சொல்லுவாங்க. அதுவும் நாத்தனக்காரி இருக்கிற வரைக்கும் இங்க இருந்து எதையும் எடுத்துட்டு போக முடியாது. எங்களுக்கு எதுவும் வேணா, நாங்க வீட்டுக்கு போறோம். சரிம்மா பார்த்து போங்க. என்ன இந்த தங்கமயில இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு கிடக்குறா?
என்னம்மா வந்தவங்களாம் நல்லபடியா போயிட்டாங்களா? எல்லாரையும் பார்த்து அனுப்பி விட்டுட்டுல? ஆமாமா அனுப்புனாங்க அப்படியே எல்லாரையும் பார்த்து. உன் தங்கச்சி இருக்கிற வரைக்கும் ஒருத்தவங்களும் இந்த வீடு வந்து நிம்மதியா சந்தோஷமா போக முடியாது. என்னாச்சு? ஏன் இப்படி கோவமா பேசுற? என்ன இருக்கு? நான் என்ன சொல்லி நீங்க என்னத்தை கேட்க போறீங்க? சொன்னா தானே தெரியும். எதுவும் பிரச்சனையா சொல்லு. ஒண்ணு இல்ல, போய் வேலை இருந்தா பாருங்க. அப்படியே என்ன ஏதுன்னு கேட்கற மாதிரி தான் வருவாரு. ஏன் இல்ல? ஐயோ அண்ணன் வந்துட்டாரு. இப்ப எதுக்கு இவ்வளவு கோவமா இருக்கியா? சொல்லு, யார் என்ன செஞ்சது? எதுவும் வந்தவங்களை யாரும் எதுவும் சொல்லிட்டாங்களா? இந்த வீட்ல யார் என்னத்தை யார சொல்லுவா? உங்க தொங்காச்சி இருக்கால, தொங்காச்சி அவதான். என்ன பாத்தியா இந்த மைனிய? இந்த வீட்ல நான் வாயை திறக்க கூடாதுங்குது. என்ன இப்ப இதுக்கு பிரச்சனை சொல்லு. அப்படியே வாங்கிட்ட வந்திருக்கா வருஷங்க வைக்க. இவ்வளவு நேரம் அப்படித்தான். இந்த அவ்வளவு 3 பேர் முன்னாடியும் என்னை எப்படி அசிங்கப்படுத்துச்சு தெரியுமா? எனக்கு இந்த வீட்ல இருக்கவே பிடிக்கலடா. எப்ப பாரு மத்தவங்க முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தி மட்டமாவே பேசுவேன். அப்படி நான் என்ன தப்பு பண்ணுறோம்? சும்மா நடிக்காத தக்கமையில நல்ல விளையாட்ட நடிக்காத, சரியா? சும்மா 2 பேரும் பேசுறது விட்டுவிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன் இருண்ணே. மைனி சொல்றது கேட்காத, நான் சொல்றேன். ஏன் நீ சொல்ற? இரு, நீ என்ன செஞ்ச ஏது செஞ்சன்னு எல்லாத்தையும் நான் விளாவறையே சொல்றேன். பொத்திக்கிட்டு உட்காரு. என்ன என்ன நடந்துச்சு தெரியுமா? இப்படி போறா பாரு, எப்படி போறா பாரு. அம்மா, அவ சொல்றத காதுல வாங்குனீங்க அவ்வளவுதான் மாமா. காது பொத்துக்கு மாமா. பொத்திடுவியா நீனே? பொத்திடுவியா? மாமா அவ என்னெல்லாம் பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? ஐயோ ஐயோ, அவன்னு அழுவுறாளே. நமக்கு அந்த மாதிரி வர மாட்டேங்குதே கடவுளே. இப்படித்தான் இப்படி அழுது காரியத்தை சாதிக்கிறாளுன்னு தெரியல. அப்படி என்னென்ன தலை போற காரியத்தை பண்ணிட்டா? இந்த வீட்ல எனக்கு எதுவும் எடுக்க உரிமை இல்லையா? வைக்க உரிமை இல்ல? யாருக்கு எதையும் கொடுக்கதான் உரிமை இல்லையா? சொல்லு. நீ எல்லாத்தையும் எடுக்கலாம், கொடுக்கலாம், வைக்கலாம். ஆனா எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்யணும். இப்படி ஓர வஞ்சனை பண்ணிக்கிட்டு தெரியக்கூடாது தாங்க. உன் கூட்டுக்கறிவு உனக்கு பெருசுனா என் கூட்டுக்கறிவு எனக்கு பெருசு. எனக்கு பிடிச்சவங்களுக்கு தான் நான் செய்வேன். உன் கூட்டுக்கறிவுகளுக்கு எதுவும் கிடைக்கலன்னா அதுக்கு நான் என்ன செய்யறது? மடி, தயவு செஞ்சு உங்க காலில் வந்து கேக்குறேன், என்னன்னு சொல்றீங்களா? என் தலையே பிச்சுக்கிட்டு போகுது. என்ன 4 பேருக்கு 4 பொருள் வாங்கிட்டு வந்தா ஒருத்தவங்க 2 எடுப்பாங்க, 3 எடுப்பாங்க. யாரும் ஒருத்தவங்களுக்கு கொடுக்காம தான் போக முடியும். அது என்னமே பெரிய தலை போன விஷயம் மாதிரி வந்து வாங்கிட்டு சொல்லிக்கிட்டு நிக்குது. எப்படா இவ என்ன செய்வா? நம்ம புருஷன்கிட்ட சொல்லி கொடுத்து வீட்டை விட்டு தரதாமல பாத்துக்கிட்டே இருக்குனே. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. நான் போறேன். ஏதோ மூஞ்சிக்காக தான் நான் இந்த வீட்டுல இருக்கும்னே. சடங்கு நடக்கிற வீடாச்சே, நம்ம எதுவும் சத்தம் போடக்கூடாது. நம்ம பேசாம இருப்போம். நம்மளால 4 பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நான் எல்லாத்தையும் பொறுத்து போறேன் தெரியுமா? ஆனா இந்த மைனிக்காரி எப்ப பாரு என்கிட்டயே தான் வருது. நான் உட்காந்தா குத்தா நின்னா குத்தான்னு என்னைய குறை சொல்றதுலே இருக்கு. ஏய் அப்பா எப்பா எப்பா, என்ன நடிப்பு என்ன நடிப்பு. உன்னுடைய நடிப்புக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் தங்கம். எங்கெங்கே எவாவளியே எப்படி எப்படியே பார்த்துருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒருத்தையே இப்பதான் பாக்குறேன், இங்கதான் பாக்குறேன். ஒரு ஆள் உன்னைய மாதிரி இருந்துட்டா போதும். வீட்டுக்கு ஒரு ஆள் இருந்துட்டா போதும் தங்கம். வீடு அப்படியே உருப்பட்டுடும். பாத்தியானே? இப்பவும் பாத்தியா? நீங்க 2 பேருமே ஏதாவது பேசிக்கோங்க, அடிச்சுக்கோங்க. என்கிட்ட வராதீங்க. என்ன சண்டைன்னு சொல்லல, ஆளுக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு நிக்குது. இந்த சடங்கு செய்யறதுக்கு வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு கப்புன்னு கணக்கு பண்ணி வாங்கிட்டு வந்தவ என்ன செய்யணும்? வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொன்று கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத தானே மற்றவங்களுக்கு கொடுக்கணும். வந்தவங்கள விட்டுப்புட்டா, வராதவளுக்கு எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கா. காலையிலேருந்து வந்து இந்த வீட்டில் எல்லாத்தையும் இழுத்துப்பட்டு செஞ்சவளவோ ஒன்றும் இல்லாத இப்போ வெறுங்கையோட திரும்பி போறாளுவ. என்ன நினைப்பளவ? இந்த நம்ம அக்கா வீடு தானே போய் எல்லாத்தையும் எடுத்துப்பட்டு செஞ்சோம், ஒரு கப்புக்கு கூட வழி இல்லையான்னு சொல்லி 4 பேர் கேட்க மாட்டாளுவ. என் மான மரியாதை என்ன ஆகுறது? ஏன் தங்கம், ஏன் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்க வேண்டியதானே? எதுக்குமா இப்படி வந்தவங்களை திருப்பி அமைச்சா நம்மள தாம தப்பா நினைப்பாங்க. என்ன அப்படியே நீனும் இந்த மைனி பேச்சு கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி திருப்பிக்கிட்டல? அதுக்குதான் உன்கிட்ட எந்த பஞ்சாயத்துக்கும் வர்றது கிடையாது. நானே எல்லாத்தையும் முடிச்சிடுறது. என்னடா என்ன சத்தம்? உன் பொண்டாட்டிக்கும் உன் தங்கச்சிகளுக்கும் வேற வேலையே இருக்காது போல. ஏமா இத நீயே கேட்டு தீர்த்து வையாமா? என்னால முடியலமா. நீ கேளுமா. நான் என்ன செஞ்சேன்னு நீ கேளுமா. அப்படி உடனே இங்க தாவிட்டா பாரு. ஏண்டி அழாதடி, அழாத சொல்லு. என்ன ஏம்மா இந்த சிலுப்பா ராணி எல்லாம் இருக்காளோல, அவளை 3 பேருக்கும் ஒட்டுக்கா வயித்தால போகுதுமா. அதனால சடங்கு வீட்டுக்கு வரலன்னு சொல்லிவிட்டாளுவ. சரி நம்ம கூட்டுக்கறிவை தானே வரலையே, அவளுக்கு எதுவும் எடுத்துட்டு போய் கொடுப்போம்னு சொல்லி 3 கப்பு எடுத்து வச்சோமா. அது என்னமோ பெரிய தப்பு மாதிரி மருமகாரி என்னைய அந்த பாடுபடுத்தி எடுக்குதுமா. ஆமா அவளுக்கு ஒட்டுக்கா வயித்தால போகுது. இவ போய் வாயில எதுவும் வந்துட போதுடி. எத்த இந்த வசந்தி சின்ன பொண்ணு ராதிகா 3 பேரும் பிள்ளை சடங்காய் உட்காந்த நாள்லேருந்து இந்நாள் வரைக்கும் எத்தனை வேலை செஞ்சாலவ, இந்த வீட்லயே கிடக்குறாளவ. சரி இன்னைக்கு அத்தைக்காரி தானே நலுங்கு வச்சாலே வரவங்களுக்கு எல்லாருக்கும் சரியா இந்த வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், லட்டு, ஜிலேபி, கப்புன்னு எல்லாத்தையும் கொடுத்தாளா கேளுங்க. அவ்வளோ 3 பேருக்கு மட்டும் எதுவும் கொடுக்காம எல்லாத்தையும் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டாத்த. இந்த சரி பிரியாணியாவது கொஞ்சம் போட்டு கொடுக்கலாம்னு போய் குண்டான பார்க்குறேன். குண்டான்ல ஒரு தட்டு சோறு இல்லை, அவ்வளோத்தையும் வாரி வச்சுக்கிட்டா. கேட்கறதுக்கு இந்த வயிற்றுல போகுதுன்னு சொன்னால எவளே, அவளுக்கு கொண்டு போய் கொடுக்க போறாளாம். வந்தவளுக்கு எதுவும் எடுத்து கொடுக்கல, வராதவளுக்கு தூக்கிட்டு போய் கொடுக்க பாக்குறா. தங்கம் இத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? இதான் இப்ப சண்டையா? அம்மா சரி ஏதோ அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வச்சுக்கிட்டா, நீ தான் எதுவும் 3 கப்பு வாங்கி கொடுத்து விடாம. என்னம்மா நீங்களும் இப்படி பேசுறீங்க? அது எப்படி அவளுவ இருக்கிறாளுன்னு தெரிஞ்சு அவளுக்கு கொடுக்க வேண்டியதை எடுத்து வச்சுக்கிட்டு வராதவளுக்கு ஏன் இவ போய் கொடுக்கறான்னு தான் நான் கேட்கறேன். அப்படி என்ன செஞ்சுட்டாளுவா அவளுவ எனக்கு?
இவளுக்கு வேணும்னா இவ வீட்டுல காரியம் எதுவும் நடக்கும்போது எடுத்து கொடுக்க வேண்டியதானே. என் வீட்டு காரியத்துல எதுக்கு இப்படி மூக்க நுழைச்சுக்கிட்டு எல்லாருக்கும் செய்ய பாக்குறா? பாத்தியானே யார் வீட்டு காரியமா? அப்ப நான் யாருன்னு சொல்லுனே, நான் யாரு? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இந்த வீட்ல? அப்ப மைனிக்கு நாங்க இருக்கிறது பிடிக்கல, நான் செய்யறது பிடிக்கல, அதானே? என்னம்மா ராசாத்தி, இந்த மாதிரி எல்லாம் பேசாத. ஆமா, அப்படியே நீங்க என்னைய ஆவு கட்டுங்க. அவளை எதுவும் கேட்காதீங்க. ஏன் கொடுத்த, எதுக்கு கொடுத்தன்னு ஏதாவது ஒரு வார்த்தை கேக்குறீங்களா? ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு எவ்வளவு பிரச்சனையை தான் சமாளிக்கிறது? ஒண்ணு பண்ணா ஒண்ணுன்னு எப்பா 4 பொம்பளைங்களை வச்சு என்னால சமாளிக்கவே முடியல சாமி. என்ன 4 இல்ல 5. இந்த பாரு தாங்க, இந்த காரியெல்லாம் முடியிற வரைக்கும் பேசாம இருந்தா இரு, இல்லையா நடிகை கட்டிக்கிட்டு கிளம்பு. என் வீட்டுல நீ ஒண்ணு இருந்துகிட்டே எனக்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்யறது கிடையாது. செய்யறவங்களையும் செய்ய விட மாட்டேன், நீயும் எதுவும் எனக்கு செய்ய மாட்டேன். ஏண்டி தங்க, உனக்கு வெக்கமான எதுவும் இல்லையாடி? அதான் சொல்றல்ல, போடி போ, கிளம்பி போ. முதல்ல யார்கிட்ட எல்லாம் பேச்சு வாங்கணும்னு என் பிள்ளைக்கு தலையில எழுதிருக்கு பாரு. பேசாம போறீங்களா? எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு கிடக்குறீங்க? அம்மாடி சரி நீ போ, நான் கப்பு வாங்கி தரேன், அதை கொண்டு கொடு. அம்மாடி நீ உள்ள போ. ஏன் உன் பொண்டாட்டி என்னைய வெளியே போன்னு சொல்லுது, அத ஒரு வார்த்தை நீ கேட்க மாட்டேன். அப்படியே உன் பொண்டாட்டிக்கு சாதகமா கப்பு மட்டும் வாங்கி தருவியா? நல்லா இருக்கணும் உங்க கதை. இப்ப நான் என்னதான் செய்ய? பேசாம 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க. நாங்களே காரியத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சுக்குவோம். எலியும் புனையுமா எந்நேரம் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா என்னத்தை தான் பண்றது நானு? என்ன ஒரு காரணமும் இல்லைன்னா உன் பொண்டாட்டிக்கு ஒரு காரணமும் கிடையாது. இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் இருக்க கூடாது, அவ்வளவுதான். உன் வீட்டுல நீ வந்து இருக்க, ஏன் இருக்க, எதுக்கு இருக்க, நான் என்னதுக்கு கேட்க போறேன்? எதுவும் 7:30 இழுத்து விடும்னே நீ நினைச்சுக்கிட்டு சுத்துற. அதுக்கு என்னால என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க மாமா, இந்த வீட்டுல நடக்கிற காரியம் என் மொபைலோட காரியம். இவ எதுவும் பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினைச்சா அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன், பாத்துக்கோங்க. இவகிட்ட நான் என்ன 4 பவுன் நகை நட்டா கேக்குறேன்? எதுவும் நல்லது செய்யலனாலும் கெட்டது செய்யாதுன்னு தான் சொல்றேன். உள்ளவங்களுக்கு இவ இப்படி பார்த்து செய்யறா. நாளை பின்ன என் அண்ணன் தம்பி சொந்தக்காரங்களாம் வரையில என்னென்ன பண்ணுவாளோ, ஏன் இது பண்ணுவாளோ, வேணும்னே அவங்களை அசிங்கப்படுத்தினாலும் படுத்துவா. என்ன நான் என்ன அப்படிப்பட்ட ஆளானே? உன் பொண்டாட்டி இப்ப எல்லாம் பேசுது, இதை கேட்க மாட்டியா? அவன் எப்படி கேட்பான்? அவன் கேட்டா அவனுக்கு எதுவும் ஆகாதுல்ல. இந்த 3 பேரும் பேசாம வாய் மூடுறீங்களா? உங்களுக்கு பொழுது போலன்னா வீட்டுல பிரச்சனை பண்ணிக்கிட்டு கிடப்பீங்களா? தினந்தோறும் பிரச்சனை. ஒரு நாளாவது இந்த வீடு நிம்மதியா இருக்கா சொல்லுங்க? என்ன செய்யறதுப்பா, வீட்டுக்கு வந்தவ அப்படி இருக்கா. நாள் சரியில்லை, நேரம் சரியில்லை, தினந்தோறும் எதுவும் பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கு. உள்ள சடங்கான நேரத்தை பார்க்கணும், நல்ல நேரமா எதுவும் ஆகாத நேரமானு. ஏன் பிள்ளை சடங்கான நேரம்லாம் நல்ல நேரம் தான். உங்க பிள்ளை வாயை மூடிக்கிட்டு இருந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இவ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்குமே ஒரு ஆளு நிம்மதியா இருக்க முடியாது. இப்ப என்ன உங்களுக்கு? நான் இருக்கிறது தானே பிரச்சனை. நான் போறேன் மைனி, நிம்மதியா சந்தோஷமா இருங்க. தங்கா சும்மா தங்கன்னு ஏன் என்கிட்ட குதிக்காத. நான் போறேன், அவ்வளவுதான். காரியம் கணக்குக்கு வா, வந்து செய்யணும். யாரும் எதுவும் என் வீட்டு வாசல வந்து மிதிக்காதீங்க சொல்லிவிட்டேன். அடியே என்னடியே? என்ன உன் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ற ஆளுதான் நீயும். உன்னையும் நம்ப முடியாது. மாமா மரம் வந்து சீர் செய்யணும், யாராவது வருவீங்க? வாங்க, பரவ பேசிக்கிறேன். ஆமா உன் வீட்டு சீர் இல்லைன்னு அங்க அழுகுறாங்க. போடி பேசாம. மவளுக்கு தாய்மாமன் சீர் செய்ய என் அண்ணன் தம்பி இருக்காங்கடியே. எந்த அண்ணன் தம்பி வந்து எவ்வளவு சீர் செய்யறேன் நானும் பார்க்க தானே போறேன். தங்கமயில சொல்றத கேளு. என்ன இனி ஒரு காலம் இந்த வீட்ல இருந்தா எனக்கு மரியாதை இருக்காதுண்ணே. அதுக்காக காரியத்துக்குலாம் வரமாட்டேன்னு நினைக்காதீங்க. வருவேன். தயவு செஞ்சு நீங்க யாரும் இனி என் வீட்டு பக்கம் வராதீங்க. போறவ அப்படியே போகணும். அங்க உள்ள போய் இருக்கிறதெல்லாம் சுருட்டிக்கிட்டு போற வேலை இருக்க கூடாது. என்னடி நீயும்? ஏன் அவ பண்றதெல்லாம் சரியா? என்னையே கேக்குறீங்க? நீங்க 2 பேர் பண்றதுமே தப்புதான். விசேஷம் நடக்கிற வீட்டுல ஏதாவது ஒரு விவகாரத்தை இழுத்துக்கிட்டே இருக்கிறது. அவளை பத்தி தான் உனக்கு தெரியுமில்ல. தெரிஞ்ச நீ எதுக்கு தேவையில்லாத அவகிட்ட சண்டைக்கு போற? அப்ப நீ வேணும்னே பண்றியா? இப்ப அவ வெளியே போயிட்டால, 4 பேர் கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்லுவ? உன் கூட்டுக்காரங்களுக்கு கப்பு கொடுக்கலன்னு மட்டும் அந்த பேச்சு பேசுனல. இந்த கோச்சுக்கிட்டு போறா. 4 பேர்கிட்ட எதுவும் சொன்னா என்ன அவரது குடும்பமான மரியாதை? தங்கச்சி முன்னாடி இந்த வாயெல்லாம் ஆடிடாதீங்க. அப்படியே என்கிட்ட மட்டும் வந்து பேசுங்க. என்ன நடிப்பு நடிச்சு ஏமாத்திட்டு போறா? அவளை நம்பிக்கிட்டு என்கிட்ட வந்து கத்துறாரு. எங்க இருந்தா காரியம் நடக்கிற வீட்டுல எல்லா வேலையும் நம்ம தலையில கட்டிடுவாங்கன்னு எப்படி போறா பாரு. அடே, இது நாள் வரையும் உனக்கு செஞ்சது அவ்வளத்தையும் கணக்கு போட்டு வச்சிருக்கண்டியே. என் மவ காரியத்துக்கு எல்லாத்தையும் எண்ணி எடுத்துட்டு வந்து செய்யற.